Show that the set of all m cross n matrices with the entries from a field F denoted by m cross n of F forms a vector space under matrix addition and scalar multiplication. So, இதில் வந்து V அப்படின்னு நம்ம எதை எடுக்கிறோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் செட் ஆஃப் ஆல் m cross n மேட்ரிக்ஸ் அதோட என்ட்ரிஸ்லாம் Fல இருக்கு. ஸோ இப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னா m rows n columns உள்ள ஒரு மேட்ரிக்ஸ் உடைய கலெக்ஷன்ஸ். ஸோ A11 A12 அப்படி A1n n columns. எத்தனை ரோ இருக்கு? m rows இருக்கு. ஸோ A21 A31 up to AM1. ஸோ அடுத்தது AM2 sorry A22 up to A2n. A32 அடுத்தது A33 வரும் and finally A3n. Similarly for the mth row AM2 up to AMn. இந்த மாதிரியான ஃபார்ம்ல இருக்கும். இது வந்து m cross n மேட்ரிக்ஸ். இதில் உள்ள அந்த என்ட்ரிஸ் ஏஐஜேஸ்லாம் இருக்கு இல்லையா, எல்லா எலமெண்ட்டுமே எப்படி இருக்கும்னா எஃப்ல உள்ள எலமெண்ட் ஃபீல்டு. ஸோ ஃபீல்டுன்னா நம்ம என்ன, இப்போ நீங்கள் ரியல் நம்பர்ஸ் செட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எல்லாமே ஃபீல்டு தான். ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பர்ஸை நீங்கள் அதை வந்து அசியூம் பண்ணிக்கோங்க. ஏஐஜே எஸ் பிலாங்ஸ் டு எஃப். சரியா? ஸோ ஃபீல்டில் உள்ள என்ட்ரிஸை தான் வச்சு இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எம் ரோஸ் என் காலம்ஸ் இருக்குது. இப்போ இந்த செட்டை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் த ஃபீல்ட் எஃப்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? மேட்ரிக்ஸ் அடிஷன், ரெண்டு ஆப்ரேஷன்ஸ் வேணும் இல்லையா? மேட்ரிக்ஸ் அடிஷன், ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன், இது ரெண்டையும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் உள்ள எலமெண்ட்ஸ், இந்த வீல உள்ள எலமெண்ட்ஸை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்? வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் வெக்டர் அடிஷன் எப்படி டிஃபைன் பண்ணலாம்? இதில் ரெண்டு எலமெண்ட் u v அப்படின்னு நீங்கள் ரெண்டு எலமெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா m cross n of f இந்த மேட்ரிக்ஸ் செட்லேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த எலமெண்ட் வந்து எப்படி இருக்கும்? இப்போ யூங்கிறது என்ன ஃபார்மில் இருக்கும்? A11 A12 up to A1n A21 A22 up to A2n and finally A31 AM1 AM2 up to AMn. Okay, so V is equal to another one matrix B11 B12 up to B1n and B21 B22 up to B2n and finally BM1 BM2 up to BMn. இந்த மாதிரி இருக்கும். சரியா? இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். மேட்ரிக்ஸ் அடிஷன். U பிளஸ் V இஸ் ஈக்குவல் டு, ஸோ இதில் உள்ள ஒவ்வொரு என்ட்ரி, இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரியையும் இதில் உள்ள ஃபர்ஸ்ட் என்ட்ரியும் ஆட் பண்ணணும். A11 பிளஸ் B11, அடுத்தது A12 பிளஸ் B12, இதே மாதிரி A1n plus B1n, அடுத்தது A21 plus B21, A22 plus B22 up to A2n plus B2n and finally AM1 BM1 AM2 plus BM2 and finally AMn plus BMn. இந்த மாதிரி தான் ஆட் பண்ணுவோம். இதுதான் வெக்டர் அடிஷன், மேட்ரிக்ஸ்ல உள்ள வெக்டர் அடிஷன். இப்போ இந்த U plus V வந்து நமக்கு வந்து ஆப்வியஸா தெரியுது. This one belongs to
இப்போ இதுவும் ஒரு m cross n மேட்ரிக்ஸ் தானே. அப்போ இது கண்டிப்பாக எதில் இருக்கும்? நம்ம மேட்ரிக்ஸ் m இந்த செட்டில் இருக்கும். m cross n மேட்ரிக்ஸ் செட் இருக்கு இல்லையா, அதில் இருக்கும். ஸோ we can say m cross n of f is closed under matrix addition. இந்த மேட்ரிக்ஸ் அடிஷன்ங்கிறது வெக்டர் அடிஷன். ஏன்னா இங்கே வெக்டர்ஸ் எல்லாமே என்னதான் m cross n மேட்ரிக்ஸ் தான். இப்போ அடுத்தது என்ன நம்ம பார்க்க போறோம்னா ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கணும், ஒரு வெக்டர். வெக்டர்ங்கிறது மேட்ரிக்ஸ் தான், அது கூட ஒரு ஸ்கேலார் எஃப்ல உள்ள ஒரு எலமெண்ட் எடுத்து மல்டிப்ளை பண்ண போறோம். ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனுக்கு முதல்ல ஒரு ஸ்கேலார் எடுக்கணும். எப்பவுமே ஃபீல்டு எஃப்ல உள்ள எலமெண்ட்ஸ் தான் நம்ம ஸ்கேலார்னு சொல்றோம். ஸோ அதே மாதிரி ஒரு வெக்டர் எடுக்கணும். இங்க வந்து எம் மேட்ரிக்ஸ் m cross n மேட்ரிக்ஸ் தான் நம்ம வெக்டர்ஸ்னு சொல்றோம். ஸோ இதுல இருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம். இப்போ இந்த u வந்து கண்டிப்பா என்ன மாதிரி ஃபார்மேட்ல இருக்கும்? a11 a12 up to a1n, a21 a22 up to a2n, and finally am1 am2 up to amn. இப்போ இது கூட ஒரு ஆல்ஃபா மல்டிப்ளை பண்றோம். அப்ப என்ன பண்ணணும்னா இதில் உள்ள ஒவ்வொரு என்ட்ரி கூடயும் இந்த ஆல்ஃபாவை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ என்ன வரும்? ஆல்ஃபா a11 ஆல்ஃபா a12 அப் டு ஆல்ஃபா a1n, ஆல்ஃபா a21 ஆல்ஃபா a22 up to alpha a2n, and finally alpha am1 alpha am2 up to alpha amn. இது ஒரு m cross n மேட்ரிக்ஸ்ங்கிறதுனால இது எப்படிதான் இருக்கும்? belongs to m cross n of fல இருக்கும். ஸோ m cross n of f is closed under scalar multiplication. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்தது ஆக்சியம்ஸ் அண்டர் வெக்டர் அடிஷன் யூஸ் பண்ணி ஒரு 5 ஆக்சியம்ஸ் பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ஒரு 5 ஆக்சியம்ஸ் செக் பண்ண போகிறோம். அந்த 10 ஆக்சியம்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் நம்ம என்ன சொல்லணும்? இந்த செட் இருக்கு இல்லையா, இதை வந்து வெக்டர் ஸ்பேஸ்னு சொல்ல முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? வெக்டர் அடிஷனை வச்சு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? இது ஆல்ரெடி க்ளோஸ் அண்டர் வெக்டர் அடிஷன் இருக்கிறதுனால காமுடேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டியை செக் பண்ண போகிறோம். காமுடேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டின்னு என்னது? ரெண்டு வெக்டரை ஆட் பண்ணும்போது, அதாவது u plus vன்னு கண்டுபிடிச்சாலும் v plus uன்னு கண்டுபிடிச்சாலும் சேமாக இருக்கணும். u, v belongs to capital V. ஓகேவா? இதை எப்படி பண்ணுறது இப்போ? ஸோ இப்போ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரெண்டு வெக்டர் செலக்ட் பண்ணணும். u, v பிலாங்ஸ் டு, இங்கே வந்து m என்னது? வெக்டர் ஸ்பேஸ் என்னது? v என்னது? m cross n மேட்ரிக்ஸ், செட் ஆஃப் ஆல் m cross n மேட்ரிக்ஸ். ஸோ இது வந்து v எனி 2 எலமெண்ட்ஸ்னு எடுத்துக்கலாம். சரியா? இப்போ இதில் உள்ள எலமெண்ட்ஸ்லாம் என்ன ஃபார்மில் இருக்கும்? மேட்ரிக்ஸ் ஃபார்மில் இருக்கும். ஸோ யூவும் வியும் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ u plus v என்ன வரும்? u plus vனா இதில் உள்ள ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் இதில் உள்ள ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் ஆட் பண்ணுறது அந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி a11 plus v11. அடுத்தது a12 plus v12 up to a1n plus v1n. ஸோ இதுதான் வந்து u plus v. ஓகேவா? m ரோஸ் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா இந்த v plus u என்ன வரும் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ v plus u அப்படிங்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்க வேண்டியது இந்த என்ட்ரி, அதாவது b11, ஏன்னா vல உள்ள ஃபர்ஸ்ட் என்ட்ரி. அடுத்தது uல உள்ள ஃபர்ஸ்ட் என்ட்ரி a11. அப்போ b12 plus a12 up to b1n plus a1n.
இதே மாதிரி மற்ற ரோஸையும் ஃபில் பண்ணிக்கோங்க. V plus Uங்கிறது இதுதான். இப்போ இது எல்லாமே ஃபீல்டில் உள்ள எலமெண்ட்ஸ். இந்த ஒவ்வொரு என்ட்ரியும் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஃபீல்டில் உள்ளது. ஃபீல்டில் நம்ம வந்து ஒரு 2 எலமெண்ட், அது வந்து காமுடேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். A plus B ஈக்குவல் டு B plus A. ஏயும் பியும் ஃபீல்டில் உள்ள எலமெண்ட்டாக இருந்துச்சுன்னா இது வந்து எப்போதுமே ட்ரூ. ஸோ அதனால இதை எப்படி மாற்றி எழுதிக்கலாம் அப்படின்னா, A11 plus B11 இந்த because of this property, A12 plus B12 up to A1n plus B1n. Similarly for other rows, ஸோ இந்த மாதிரி நமக்கு வரும். இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம எழுதியிருக்கிறோம். இப்போ இது என்ன அப்படின்னா, இதுதான் நம்மளுடைய U plus V. ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்ச U plus V. ஓகேவா? ஸோ V plus U is equal U plus Vன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ட்ரூ ஆயிடுச்சு. அடுத்த ஆக்சியம் என்னது? அசோசியேட்டிவிட்டி. அசோசியேட்டிவிட்டி எப்படி பண்ணணும் இந்த மேட்ரிக்ஸ்க்கு பார்க்கலாமா? அசோசியேட்டிவிட்டி அண்டர் மேட்ரிக்ஸ் அடிஷனுக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, U plus V plus W is equal to U plus V plus W for every U, V, W belongs to V. ஓகேவா? இதை நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ இதை ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம், 3 வெக்டார்ஸ் வந்து இந்த M cross N மேட்ரிக்ஸஸ்ல எடுக்க போறோம். இந்த செட்ல உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த யூவை நம்ம எப்படி எழுதிக்கிடணும், A11 A12 up to A1n, இதே மாதிரி A21 A22 up to A2n. Similarly for M rows. ஸோ U, V, Wலாம் இந்த மாதிரி M cross N மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல இருக்குது. இப்போ இதை எப்படி ஆட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த டேம், அதாவது U plus V என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதில் கிடைச்சிருக்க ஆன்சரோட Wவை ஆட் பண்ணணும். ஸோ U plus V என்ன வரும்? ஆட் பண்ணுங்க. ஸோ இதுதான் U plus V. இப்போ இந்த U plus V கூட Wவை ஆட் பண்ண போறோம். U plus V கூட Wவை ஆட் பண்றோம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த U plus V மேட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. U plus V மேட்ரிக்ஸ் வந்து இந்த மேலே எழுதியிருக்கிறோம் இல்லையா, அதை எழுதிக்கோங்க. A11 plus B11 A12 plus B12 up to A1n plus B1n and A21. இது U plus V. இப்போ இது கூட Wவை ஆட் பண்றோம். W என்னது? C11 C12 up to C1n C21 C22 up to C2n and finally CM1 CM2 up to CMN. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. என்ன வரும்? A11 plus B11 கூட இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி கூட இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆட் பண்றோம். ஸோ பிளஸ் C1. அதே மாதிரி A12 plus B12 கூட எதை ஆட் பண்றோம்? C12வை ஆட் பண்றோம். அதே மாதிரி A1n plus B1n கூட எதை ஆட் பண்றோம்? C1n ஆட் பண்றோம். இதே மாதிரி A21 plus B21 கூட எதை ஆட் பண்ண போறோம்? C11. சரியா? இது C21 ஆட் பண்றோம். ஸோ இதே மாதிரி n எழுதியாச்சு. இதே மாதிரி mth ரோல என்ன வரும்? AM1 plus BM1 plus CM1 AM2 plus BM2 plus CM2. லாஸ்ட் ரோ வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். ஓகே, ஃபீல்டில் நம்ம வந்து அசோசியேட்டிவிட்டி ஆல்வேஸ் ட்ரூவாக இருக்கிறதுனால நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்? A11 plus B11 plus C11 A12 plus B12 plus C12
up to A1n plus B1n plus C1n. இதே மாதிரி A21 plus B21 plus C21. A22 plus B22 plus C22. அசோசியேட்டிவிட்டி இந்த ஃபீல்டுக்கு அப்ளை பண்ணி எழுதுகிறோம். ஓகே, ஸோ இந்த அசோசியேட்டிவிட்டி அப்ளை பண்ணோன்னே இந்த மாதிரி மாறிடும். இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா, இந்த A11 A12 A1n இந்த டேர்ம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதை மட்டும் ஃபர்ஸ்ட் தனியாக எழுதுங்க. அதாவது A11 A12 up to A1n, A21 A22 up to A2n, and AM1 AM2 up to AMN. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதணும். சரியா? ஃபர்ஸ்ட் டேர்ம். அடுத்தது ரிமைனிங் டேர்ம்ஸ். ரிமைனிங் டேர்ம்ஸ் என்னது? B11 plus C11, B12 plus C12 up to B1n plus C1n. இதே மாதிரி மற்ற ரோஸ். ஸோ இந்த ரிமைனிங் டேர்ம்ஸ் எழுதுனா இப்படி இருக்கும். ஸோ இது என்னது? இதுதான் நம்மளுடைய U. இது என்னது? இது வந்து V plus W. ஓகே, ஸோ நம்ம இதில் அசோசியேட்டிவிட்டியை ப்ரூவ் பண்ணியாச்சு. அதாவது நமக்கு என்ன கிடைச்சிருக்குதுன்னா, U plus V plus W is equal to U plus V plus W கிடைச்சிருக்குது. For every U, V, W belongs to M matrix. ஓகே, இப்போ அடுத்த ப்ராப்பர்ட்டி என்னது? அடுத்த ஆக்சியம் என்ன ப்ரூஃப் பண்ணணும்? எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஜீரோ வெக்டார். அதாவது ஜீரோ வெக்டார் வந்து மேட்ரிக்ஸ், இதை எம்னு ஒரு செட் கலெக்ஷன் எடுத்துருக்கிறோம் இல்லையா, இதில் இருக்குதான்னு நம்ம செக் பண்ணணும். அடுத்த ஆக்சியமான ஜீரோ வெக்டார் இந்த எம்ங்கிற கலெக்ஷனில் இருக்குதான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். அப்படி இருந்துச்சுன்னா அது என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஜீரோ வெக்டார் இன் எம் கலெக்ஷன் எம்ல இருக்குதான்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல ஒரு மேட்ரிக்ஸ், ஒரு வெக்டார் டிஃபைன் பண்ணுறோம். இந்த ஜீரோ வெக்டார் அப்படிங்கிறது என்னென்னா, எஃப்ங்கிறது ஃபீல்டாக இருக்கிறதுனால அதில் ஜீரோங்கிற எலமெண்ட் இருக்கும். ஸோ அந்த ஜீரோ எலமெண்ட்டை வச்சு நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம். இந்த மேட்ரிக்ஸ் தான் ஜீரோ வெக்டர் ஆஃப் எம், எம் கிராஸ் என் ஆஃப் எஃப்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு முதல்ல ஒரு வெக்டார் எடுத்துக்கோங்க. லெட் U belongs to M cross N of F be any element. ஓகேவா? இது கண்டிப்பா இந்த M cross N மேட்ரிக்ஸில் இருக்கிறதுனால இது வந்து கண்டிப்பா என்ன ஃபார்ம்ல தான் இருக்கும்? மேட்ரிக்ஸ் ஃபார்ம். A11 A12 up to A1n, A21 A22 up to A2n, and finally AM1 AM2 up to AMN. இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்றோம். U plus 0. ஸோ இதில் உள்ள ஃபர்ஸ்ட் என்ட்ரியையும் இதில் உள்ள ஃபர்ஸ்ட் என்ட்ரியையும் ஆட் பண்ணணும். ஸோ A11 plus 0, அடுத்தது A12 plus 0 up to A1n plus 0ன்னு வரும். அதே மாதிரி அடுத்தது A21 plus 0, A22 plus 0 up to A2n plus 0. இதே மாதிரி mth ரோக்கும் AM1 plus 0, AM2, finally AMN plus 0 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த 0 அப்படிங்கிறது எல்லாமே, அதாவது இந்த 0 எலமெண்ட் உள்ள இந்த 0 எல்லாமே 0 எலமெண்ட் ஆஃப் எஃப்ல உள்ள 0 எலமெண்ட். இந்த ஏஐஸ்லாம் இருக்குல்ல, ஏஐஜேஸ்லாம் இருக்குல்ல, இதுவும் இதில் தான் இருக்கு, எஃப்ல தான் இருக்கு. அப்போ ஏஐஜேஸ் பிளஸ் 0 எடுக்கும்போது நமக்கு என்னதான் கிடைக்கும்? ஏஐஜே தான் கிடைக்கும். ஸோ இதில் நம்ம இப்போ என்ன போட்டுடலாம்?
A11, A12 up to A1n, A21, A22 up to A2n, and finally AM1, AM2 up to AMN. சரியா? இப்போ இந்த மேட்ரிக்ஸ் என்னது? இதுதான் நம்மளுடைய U. இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம்? U plus 0 equal to 0ன்னு சொல்லிட்டோம், Uன்னு சொல்லிட்டோம். ஸோ நம்ம எடுத்திருந்த 0 ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்திருந்தோம் இல்லையா? 0 0. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்து இஸ் அ 0 வெக்டர் ஆஃப் m cross n of f. ஸோ இதில் 0 வெக்டர் எக்ஸிஸ்ட் ஆகுது. அடுத்த ஆக்சியம் என்னது? ஞாபகம் இருக்கா? அடுத்த ஆக்சியம் வந்து என்னதுன்னா அடிட்டிவ் இன்வர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா அடிட்டிவ் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு கண்டுபிடிக்க போறோம். ஸோ அடிட்டிவ் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா இதுக்கு என்ன நம்ம ப்ரூஃப் பண்ணணும்? அதாவது இப்போ யூன்னு ஒரு எலமெண்ட் வீல் எடுத்தீங்கன்னா தேர் எக்ஸிஸ்ட் அன் எலமெண்ட் ஒரு மைனஸ் யூ பிலாங்ஸ் டு வி சச் தட் யூ பிளஸ் மைனஸ் யூ இஸ் ஈக்குவல் டு த 0 வெக்டர் வரணும். ஸோ இப்போ இது வந்து நம்மளுடைய செட்டில் ட்ரூவான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ லெட் யூ belongs to m cross n of f be any element. அப்போ இது u வந்து கண்டிப்பாக ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். A11, A12 up to A1n and A21, A22 up to A2n. Finally AM1, AM2 up to AMN. ஸோ இப்போ இது கூட இதுக்கு மைனஸ் யூ அப்படிங்கிறது என்ன இருக்கும்? மைனஸ் A11, மைனஸ் A12 up to மைனஸ் A1n. Similarly, minus A21, minus A22 up to minus A2n, minus AM1, minus AM2 up to minus AMN. So, A11 வந்து Fல இருந்தா கண்டிப்பா மைனஸ் A11 Fல இருக்கும். ஏன்னா F வந்து ஃபீல்டு. ஓகே, ஸோ அதனால இதனால என்ன ஆகுது? மைனஸ் யூ கண்டிப்பா எதுல இருக்கும்? m cross n of fல கண்டிப்பா இருக்கும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா 0 வரும் அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ u பிளஸ் மைனஸ் யூ எப்படி ஆட் பண்ணுவீங்க? இதில் உள்ள ஃபர்ஸ்ட் என்ட்ரி, இதில் உள்ள ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ஸோ A11 மைனஸ் A11, அடுத்தது செகண்ட் என்ட்ரி மைனஸ் A12 அப் டு A1n மைனஸ் A1n. இதே மாதிரி எல்லா என்ட்ரிஸையும் பண்ணணும். ஸோ இந்த mn என்ட்ரிஸையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதோடைய வேல்யூ என்ன வரும்? A11 மைனஸ் A11னா இதோடைய ஆன்சர் 0 தான். 0 0. ஸோ எல்லா என்ட்ரியுமே நமக்கு என்ன தான் வருது? 0 தான் வருது. இந்த எல்லா என்ட்ரியும் 0 இருக்கிறது தான் நமக்கு 0 வெக்டர். ஸோ u பிளஸ் மைனஸ் யூங்கிறது 0 வருது. ஸோ எல்லா எலமெண்ட்டுக்கும் அடிட்டிவ் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ u பிளஸ் மைனஸ் யூ ஈக்குவல் டு 0 for every u belongs to m cross n of f. So additive inverse எல்லா எலமெண்ட்டுக்கும் எக்ஸிஸ்ட் ஆயிருக்குது. இப்போ அடுத்த ஒரு 5 ஆக்சியம்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஆக்சியம் வந்து க்ளோஷர் அண்டர் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன், அது ஆல்ரெடி சொல்லியாச்சு. அது போக உள்ள ரிமைனிங் 4 ஆக்சியம்ஸையும் நம்ம இப்போ பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரூஃப் பண்ணுற டிஸ்ட்ரிபியூட்டிவ்னா ஆல்ஃபா இன்ட்டு யூ பிளஸ் வி இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா யூ பிளஸ் ஆல்ஃபா வி. ஸோ இதில் ஆல்ஃபாலாம் எங்கே இருக்கும்? ஃபார் எவ்ரி ஆல்ஃபா பிலாங்ஸ் டு எஃப் அண்ட் யூ கம்மா வி பிலாங்ஸ் டு வி. ஸோ நம்ம ரெண்டு எலமெண்ட்டு விலேருந்து எடுக்கணும். இங்கே வி என்னது? m cross n of f. ஸோ லெட் u comma v belongs to m cross n of f be any 2 elements. சரியா?
இப்போ இது கண்டிப்பாக எந்த ஃபார்மேட்டில் இருக்கும் ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ யூவியும் இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். u + v எப்படி இருக்கும்? ஸோ u + v வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது கூட ஆல்ஃபாங்கிற ஒரு ஸ்கேலரை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஆல்ஃபா இன்ட்டு இந்த என்ட்ரி அப்படி வரும். ஸோ u + v என்னன்னு எழுதியாச்சு. இப்போ இந்த ஆல்ஃபா வச்சு இதில் உள்ள ஒவ்வொரு என்ட்ரி கூடயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும், ஆல்ஃபா இன்ட்டு a11 + b11, ஆல்ஃபா இன்ட்டு a12 + b12, up to ஆல்ஃபா இன்ட்டு a1n + b1n. Similarly for other rows. ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஆல்ஃபாவை மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம். இதில் பாருங்க, இதில் உள்ள என்ட்ரிஸ் எல்லாமே எஃப்ல உள்ளது. இந்த ஆல்ஃபா a11 b1 எஃப் வந்து ஃபீல்டு. ஸோ அதில் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா வந்து ட்ரூவாக தான் இருக்கும். அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஆல்ஃபா a11 + ஆல்ஃபா b11, அதே மாதிரி ஆல்ஃபா a12 + ஆல்ஃபா b12, up to ஆல்ஃபா a1n + ஆல்ஃபா b1n. இதே மாதிரி மற்ற ரோஸ்க்கும் ஆல்ஃபா a21 + ஆல்ஃபா b21. ஸோ இந்த ஆல்ஃபாவை இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல யூஸ் பண்ணதுக்கப்புறம் டேர்ம்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதை வச்சு தனியாக ஒரு மேட்ரிக்ஸ் எழுத போகிறேன். அப்புறம் ப்ளஸ் போட்டுட்டு இந்த எலிமெண்ட்ஸ் செகண்ட் எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதை வச்சு அடுத்த ஒரு மேட்ரிக்ஸ் எழுத போகிறேன். அதுக்கப்புறம் அதில் ஆல்ஃபாவை காமனாக எடுத்துக்க போகிறேன். ஸோ நமக்கு ப்ரூஃப் பண்ண வேண்டியது வந்துடும். ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ் எல்லாம் தனியாக எழுதியிருக்கிறேன், செகண்ட் டேர்ம் எல்லாம் தனியாக எழுதியிருக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இதுல இருந்து ஆல்ஃபாவை காமனாக எடுக்க போகிறோம். அதே மாதிரி இதுல இருந்தும் ஆல்ஃபாவை காமனாக எடுக்க போகிறோம். ஸோ ஆல்ஃபாவை காமனாக எடுத்தா என்ன வரும், a11 a12 up to a1n, a21 a22 up to a2n, and am1 am2 up to amn. அதே மாதிரி இதுலயும் ஆல்ஃபாவை காமனாக எடுத்தா b11 b12 up to b1n, b21 b22 up to b2n, and finally bm1 bm2 up to bmn. இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதுதான் என்னது, நமக்கு ஆல்ஃபா இன்ட்டு இதுதான் u, அதே மாதிரி ஆல்ஃபா இன்ட்டு v இது. ஸோ நம்ம என்ன எடுத்திருந்தோம், ஆல்ஃபா இன்ட்டு u + v கண்டுபிடிச்சோம். இப்போ அது எதுக்கு ஈக்குவலாக வந்திருக்கு, ஆல்ஃபா u + ஆல்ஃபா விக்கு ஈக்குவலாக வந்திருக்கு. திஸ் இஸ் ட்ரூ ஃபார் எவ்ரி u, v பிலாங்ஸ் டு m cross n of f. ஓகேவா? அண்ட் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு f. தேர்ஃபோர் இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து இதில் ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ அடுத்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னது, அதாவது வெக்டர், அதாவது ஸ்கேலர்ல இருந்து 2 எலிமெண்ட்ஸ் எடுக்கணும், ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா + பீட்டா u = ஆல்ஃபா u + பீட்டா u நம்ம சொல்ல போறோம். ஸோ இதுல ஆல்ஃபா பீட்டாலாம் எதுல இருக்கும், எஃப்ல இருக்கும். அண்ட் u எதுல இருக்கும், வில இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம அப்ப என்ன பண்ணணும், லெட் ஆல்ஃபா பீட்டா பிலாங்ஸ் டு fb எனி 2 elements. And u belongs to the vector v என்னது, m cross n of f, b any element. So u என்ன ஃபார்மேட்ல இருக்கும், ஆல்ரெடி தெரியும், மேட்ரிக்ஸ் இல்லையா, அதனால a11 a12 up to a1n, a21 a22 up to a2n, and finally am1 am2 up to amn. இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த டேர்ம் வந்து கண்டுபிடிக்க போறோம், ஆல்ஃபா + பீட்டா இன்ட்டு u கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஆல்ஃபா + பீட்டா இன்ட்டு u இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா + பீட்டா இன்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் அப்படி எழுதிக்கோங்க. ஸோ இது எழுதியாச்சா? இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த நம்பர் வச்சு இதில் உள்ள ஒவ்வொரு என்ட்ரி கூடயும் மல்டிப்ளை பண்ணுங்க.
எல்லா என்ட்ரி கூடயும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ என்ன வரும் மல்டிப்ளை பண்ணா? ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஆல்ஃபா பிளஸ் பீட்டா A11, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா A12 அப் டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா A1n. அடுத்தது ஆல்ஃபா பிளஸ் பீட்டா A21, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா A22, அப்படி ஆல்ஃபா பிளஸ் பீட்டா A2n. இதே மாதிரி ஃபைனலா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா AM1, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா AM2 அப் டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா AMN. இந்த மாதிரி கிடைக்கும். அகைன் இது வந்து எப்படி? இதில் உள்ள ஆல்ஃபா பீட்டா A11 எல்லாமே இந்த AIJ எல்லாமே இதில் தான் இருக்குது, எஃப்ல தான் இருக்குது. எஃப் ஃபீல்டாக இருக்கிறதுனால இதில் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? ஆல்ஃபா A11 பிளஸ் பீட்டா A11, அதே மாதிரி ஆல்ஃபா A12 பிளஸ் பீட்டா A12 டிஸ்ட்ரிபியூட்டிவ் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இதில் ஆல்ஃபா A1n பிளஸ் பீட்டா A1n, alpha A21 plus beta A21, alpha A22 plus beta A22 up to alpha A2n plus beta A2n. இதே மாதிரி nth ரோக்கு alpha AM1 plus beta AM1, alpha AM2 plus beta AM2 up to alpha AMN plus beta AMN கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இதில் உள்ள இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வச்சு ஒரு தனி மேட்ரிக்ஸ் எழுத போறோம். அதுக்கப்புறம் இந்த எலிமெண்ட்ஸ்ல இருக்கு இல்லையா செகண்ட், இதை வச்சு இன்னொரு மேட்ரிக்ஸ் எழுத போறோம். ஸோ அதை எப்படி எழுதுவோம்? ஆல்ஃபா A11, alpha A12 up to alpha A1n, alpha A21, alpha A22 up to alpha A2n, and alpha AM1, alpha AM2 up to alpha AMN. இப்போ the second டிக் பண்ணியிருக்கிறேன் இல்லையா, அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு இன்னொரு மேட்ரிக்ஸ் பீட்டா A11, பீட்டா A12 up to பீட்டா A1n, அடுத்தது பீட்டா A21, பீட்டா A22, 21, பீட்டா A22, பீட்டா A2n, and அதே மாதிரி nth row வந்து பீட்டா AN1, பீட்டா AN2 up to M2 up to beta AMN. இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட்ல உள்ள இந்த எல்லாத்துலேயுமே ஆல்ஃபா இருக்கிறதுனால இந்த ஆல்ஃபாவை வெளியில் எடுக்க போகிறோம். அதே மாதிரி இதில் எல்லாத்துலேயும் பீட்டா இருக்கிறதுனால பீட்டாவை வெளியில் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ இதில் என்ன வரும்? வெளியில் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா ஆல்ஃபா இன்ட்டு A11, A12, A1n, A21, A22 up to A2n, AM1, AM2 up to AMN plus beta into A11, A12 up to A1n, beta வெளியில் எடுத்துட்டோம் இல்லையா, A21, A22 up to A2n. அதே மாதிரி nth row வந்து AM1, AM2 up to AMN. ஸோ இப்போ இது என்னது? இதுதான் நம்மளுடைய U. ஸோ ஆல்ஃபா U, பீட்டா யூன்னு கிடைச்சிருக்கு. நம்ம என்ன எடுத்தோம்? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இன்ட்டு யூன்னு எடுத்தோம். இப்போ நமக்கு என்ன டிரைவ் ஆயிருக்கு? ஆல்ஃபா U பிளஸ் பீட்டா யூன்னு டிரைவ் ஆயிருக்கு. இது வந்து ஃபார் எவ்ரி U பிலாங்ஸ் டு M கிராஸ் N ஆஃப் Fல இருக்கும், அண்ட் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு Fல இருக்கும். ஓகே, ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. இப்போ அடுத்த ப்ராப்பர்ட்டி என்னது? அடுத்த ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டிவிட்டி அண்டர் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன்.
ஸோ இப்போ இதுக்கு என்ன ப்ரூஃப் பண்ணணும்? ஆல்ஃபா பீட்டா யூ இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு யூ. இதான் ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் உள்ள அசோசியேட்டிவிட்டி. ஸோ இதில் வந்து ஆல்ஃபா பீட்டாலாம் எதில் இருக்கும்? எஃப்ல இருக்கும். அண்ட் யூ எதில் இருக்கும்? வில இருக்கும். ஸோ அப்போ நம்ம விலேருந்து ஒரு எலமெண்ட்டும் எஃப்லேருந்து 2 எலமெண்ட்டும் எடுக்கணும். லெட் ஆல்ஃபா கமா பீட்டா பிலாங்ஸ் டு எஃப் பி எனி 2 elements and u belongs to m cross n of f be any element so this u can be written as a11 a12 up to a1n a21 a22 up to a2n and am1 am2 up to amn. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது இந்த டேம். இப்போ இதுக்கு யூ கூட ஃபஸ்ட்டு நம்ம பீட்டாவை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ பீட்டா யூ கண்டுபிடிங்க. அப்போது இதில் உள்ள ஒவ்வொரு என்ட்ரி கூடையும் நம்ம என்ன பண்ணணும்? பீட்டாவை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே என்ன வரும்? பீட்டா a11 beta a12 up to beta a1n, beta a21, beta a22 up to beta a2n, and finally beta am1, beta am2 up to beta amn வரும். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் கூட நம்ம என்ன பண்ண போறோம்? ஆல்ஃபா மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ ஆல்ஃபா இன்ட்டு த மேட்ரிக்ஸ். ஸோ நம்ம வந்து பீட்டா யூவை எழுதியாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம்னா இந்த ஆல்ஃபாவை இதில் உள்ள எல்லா எலமெண்ட் கூடயும் மல்டிப்ளை பண்ண போறோம். ஓகே, ஸோ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? ஆல்ஃபா பீட்டா a11 ஆல்ஃபா பீட்டா a12 அப் டு ஆல்ஃபா பீட்டா a1n. இதே மாதிரி ஆல்ஃபா beta a21 alpha beta a22 up to alpha beta a2n. Similarly for the last row alpha beta am1 alpha beta am2 alpha beta amn. So இதில் உள்ள அகெயின் இதில் உள்ள ஆல்ஃபா பீட்டா ஏஐஜேஸ் எல்லாமே எஃப்ல இருக்கிறதுனால இதில் வந்து நம்ம அசோசியேட்டிவிட்டி வந்து அண்டர் மல்டிப்ளிகேஷன்லையும் ட்ரூவாக இருக்கிறதுனால we can write alpha beta into a11 alpha beta into a12 up to alpha beta into a1n alpha beta into a21 alpha beta into a22 to alpha beta into a2n and finally alpha beta into am1 alpha beta into am2 up to alpha beta into amn. ஓகேவா? ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த எல்லா ஆல்ஃபா பீட்டாவையும் காமனா இருக்குதுன்னு நம்ம மொத்தமா வெளியில எடுக்க போறோம். ஓகே, ஸோ ஆல்ஃபா பீட்டாவை வெளியில் எடுத்தீங்கன்னா ரிமைனிங் உள்ளது a11 a12 அப் டு a1n a21 a22 அப் டு a2n அண்ட் ஃபைனலி am1 am2 அப் டு amn. சரியா? ஸோ இதுதான் என்னது? ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு யூ. ஸோ நம்ம என்ன எடுத்திருந்தோம்? ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா யூன்னு எடுத்திருந்தோம். இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்குது? ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு யூன்னு கிடைச்சிருக்குது. therefore this is true for every u belongs to m cross n of f and alpha beta belongs to f. ஸோ இந்த அசோசியேட்டிவிட்டி அண்ட் மல்டிப்ளிகேஷனையும் ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக இருக்கிற ஆக்சியம் என்னது? ஃபைனலாக உள்ளது வந்து 1 into u is equal to u. For every u belongs to v and இந்த 1 எதில் இருக்கும்? fல இருக்கும். f வந்து ஃபீல்டாக இருக்கிறதுனால 1 இருக்கும். ஸோ இந்த 1னா என்னது? இந்த 1ங்கிறது வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டினா இந்த 1 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும்
லெஃப்ட் மல்டிப்ளை ரைட் மல்டிப்ளை எது பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கணும், அந்த எதை மல்டிப்ளை பண்ணுறோமோ அந்த நம்பரே கிடைக்கும். அந்த மாதிரியான எலமெண்ட்டை தான் என்ன பண்ணுறோம்னா மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? ஸோ அந்த மாதிரி ஒரு எலமெண்ட் வந்து எல்லா ஃபீல்டுலையுமே இருக்கும். அந்த எலமெண்ட் கூட இந்த வெக்டார், நம்ம இப்போ எடுத்துருக்கிற வெக்டாரை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு யூ அதே வெக்டாரே கிடைக்கணும். அப்படி கிடைச்சதுன்னா இந்த ஃபைனல் ஆக்சியமும் ட்ரூ ஆயிடுச்சுன்னா நம்ம இதை வந்து வெக்டார் ஸ்பேஸ்னு சொல்லிடலாம். ஸோ செக் பண்ணுவோமா? லெட் யூ பிலாங்ஸ் டு m cross n of f be any element. ஸோ யூங்கிறது என்ன ஃபார்மேட்டில் தான் இருக்கும்? மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். a11 a12 up to a1n a21 a22 up to a2n and finally am1 am2 up to amn. ஸோ இப்போ இது கூட நம்ம 1 மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1 into u is equal to 1 into இதே மேட்ரிக்ஸ் a11 a12 up to a1n a21 a22 up to a2n and finally am1 am2 up to amn. ஸோ இந்த 1 வச்சு நம்ம எல்லா இடத்துலையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன தான் கிடைக்கும்? ஏன்னா 1 வந்து எஃப்ல இருக்கு, ஏஐஜேஸ் எல்லாமே எஃப்ல இருக்கு அண்ட் f1ங்கிறது மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இந்த எழுதிருந்தாலே இந்த ப்ராப்பர்ட்டிலாம் ட்ரூவாக இருக்கும். ஸோ அதனால இந்த 1 into ஏஐஜே நமக்கு என்ன தான் கிடைக்கும்? ஏஐஜே தான் கிடைக்கும். ஸோ நம்ம என்ன எழுதிக்கலாம்? மல்டிப்ளை பண்ணும்போது a11 a12 up to a1n a21 a22 up to a2n and finally am1 am2 up to amn. ஸோ இதான் நம்முடைய u. ஓகே, ஸோ எல்லா ப்ராப்பர்ட்டியுமே நம்ம எல்லா ஆக்சியம்ஸையுமே நம்ம செக் பண்ணியாச்சு. ஸோ நம்ம என்ன சொல்லிடலாம்? m cross n of f is a vector space over f அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். That's all. Thank you.